இன்று உலகெங்கும் கேட்க 24 மணி நேர சேவையாக இந்த எஃப்ஏ தமிழ் லண்டன் தமிழ் ரேடியோ மூலம் நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்பதையும் எல்லோருக்கும் அறிய தந்து கொண்டு இன்றைய ஜீவாவின் தேடலில் ஊடாக டாக்டர் பிரதீபாவுடன் நாம் பேசவிருப்பது ஆஸ்மாவை பற்றி. இன்று எல்லோருக்கும் வயதில் அவர்களிடமே நாங்கள் நிறைய அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எவ்வளவு விடயங்கள் தெரியாமலே நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இங்கே எல்லோருக்கும் ஒரு மொழி பிரச்சனை கூட ஒரு முதலாவது பிரச்சனையாக இருக்கின்றது. உண்மையாகவே எப்படியான சாப்பாடு, அங்கு ஒரு சாப்பாடு, இங்க ஒரு சாப்பாடு, எத்தனையோ விடயங்களை நாங்கள் இங்கே இதுல மாறுபடாமல் இப்பவும் இருக்கின்றோம். அதனால எங்களையே நாங்கள் சரிப்படுத்துவதற்கு ஒரு டாக்டர்கிட்ட அணுகினா கூட எங்களால அதை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இப்பொழுது இல்லை. அப்படியான ஒரு சமயத்துல இன்றைக்கு நாங்கள் பிரதீபாவுடன் எப்படியாக இந்த அஸ்மா பிரச்சனைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வணக்கம் டாக்டர் பிரதீபா. வணக்கம் ஜீவா, அனைவருக்கும் வணக்கம். நான் நிகழ்ச்சியுடையவே நாங்கள் இரண்டால் போய்கொள்ளுவோம். இன்று இந்த அஸ்மா நோய் ஏற்படுவதற்கு முதலாவது என்ன காரணிகள் இருக்கின்றன, என்ன காரணிகளால் இந்த ஆஸ்மா நோய் ஏற்படுகின்றது என்பதை விளக்க முடியுமா? ஆஸ்மா ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் இல்ல, இங்கிலீஷ்ல சொன்னா மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்லுவாங்க. அதாவது பல காரணங்கள் இருக்கு. அது ஒரு காரணம் ஜெனட்டிக்ஸ், உங்களோட ஓன் ஜீன்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி, உங்க வீட்டுல யாருக்காச்சும் இருந்தா வர்றது. அது மட்டுமே காரணம் இல்லை. மற்றபடி பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது அலர்ஜிஸ் இருந்தா, அதாவது ஹே ஃபீவர், எக்ஸிமா, ஃபுட் அலர்ஜிஸ், சாப்பாட்டில் அலர்ஜிஸ், அது மாதிரிலாம் இருந்தாலும் உங்களுக்கு ஆஸ்மா வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாமா? என்னோட ப்ரெசன்டேஷனுக்கு போகலாமா? உங்களோட கேள்விகளுக்கு பதில் அதில் இருக்கு. அதன் மூலமாக விளக்கினால் நேயர்களுக்கும் அது புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் நினைக்கின்றேன். Right. From the beginning. Sorry. No. How do I full screen share this? I did that. How do I full screen share? Sorry, wait a second long. Right. So, asthma is ரொம்ப common. So, thank you for taking this topic. யூகேல பார்த்தீங்கன்னா 100ல் 8 பேருக்கு இருக்கும் ஆஸ்மா. ஆஸ்மா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது போகாது. இட்ஸ் அ லைஃப் லாங் கண்டிஷன். ஏன்னா அது உங்களோட லங்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. அதனால அது போகாது. உங்க லங்ஸை நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால ஒழிய அந்த டிசீஸ் போறது இல்லை. ஸோ இட்ஸ் அ லைஃப் லாங் கண்டிஷன். அண்ட் ஆஸ்மால என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்க ஒரு மரம் எடுத்துக்கிட்டீங்களா, நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. மரம், அதோட விண்டர் ட்ரீன்னு எடுத்துக்கோங்களேன். விண்டர்ல மரத்துல இலையெல்லாம் இருக்காது. ஓகே, பெரிய ட்ரங்க் இருக்கும், அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் இருக்கும், அப்புறம் குட்டி குட்டியா பிரான்ச்சஸ் இன்னும் அப்படி பிரிஞ்சுட்டே போகும். ஸோ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க, அப்சைட் டவுனா போட்டுக்கோங்க மரத்தை. உங்களோட ஏர்வேஸ், உங்களோட என்ன சொல்றது, தமிழ் எப்படி சொல்வீங்க, உங்களோட சுவாச பைப், அது அப்படித்தான் இருக்கும். ஸோ முதல்ல உங்களோட பெரிய ட்ரக்கி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அது டிவைட் ஆகி பிராங்கை ஆக்கும், பிராங்கியோல். அதுக்கப்புறம் உங்களோட அந்த மரத்தோட டிப்லுக்கு அந்த அந்த பிரான்ச்சஸோட டிப்ஸ்ல குட்டி குட்டி இலை இருக்கும் பாருங்க, அது லங்ஸோட குட்டி குட்டி பகுதி, ஆல்வியோலைன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆஸ்மால 2 விஷயம் நடக்குது. ஒன்று என்ன நடக்குதுன்னா, அந்த ஏர்வே பைப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏர்வே பைப்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் அது ஓவர் ரியாக்டிவா இருக்கும். ஓவர் ரியாக்டிவ்னா நீங்க சார் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சளியோ வைரஸோ இல்லை டஸ்ட்டோ வந்ததுன்னா உங்க ஏர்வேஸ் சுருங்கும். ஏன்னா they don't want it inside your lungs, so they squeeze so that they don't allow it inside. சரிங்களா? இது ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு அது அதிகமா சுருங்கும். ரொம்ப அதிகமா சுருங்கினா அப்புறம் காத்து உள்ள போகாது. ஏன்னா உங்க பைப் வழியா தான் காத்து போகுது. அந்த பைப் ரொம்ப சுருங்கிடுச்சுன்னா காத்து உள்ள போகாது. ஸோ அது நம்பர் 1, உங்க ஏர்வேஸ் சுருங்குது. இன்னொன்று உங்க ஏர்வேயோட வால்ஸ், அதாவது உங்க பைப்போட வால் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றது, அது தடிப்பாகுது. ஸ்வெல்லிங் ஆஃப் த வால்ஸ் ஆஃப் தி ஏர்வேஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பைப் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம படமும் தெரியுதா இல்லை இது மட்டும் தான் தெரியுதா? ஃபுல்லாக தெரியுதா ஸ்க்ரீனு? இல்லை நம்ம படமும் தெரியுதா? சரி, இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா
உங்களோட இந்த லைனிங்ஸ் இருக்கு. என்னோட மவுஸ் தெரியுதா? மவுஸ் கர்சர். Can you see my cursor of the mouse? Yeah. Okay. So உங்களோட இந்த இதுதான் உங்களோட ஏர்வே. ஓகே, உங்க பைப்ஸ். ஸோ அது வந்து நேரோ ஆகுது, குட்டி ஆகுது. அடுத்தது வந்து உள்ள வந்து இன்ஃப்ளேம் ஆகுது. இது ரெண்டும் வந்து ஆஸ்மால வருது. ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்ட கேள்வி ஏன் வருதுன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஜீன்ஸ், இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து பொல்யூஷன், உங்களுக்கு அலர்ஜிஸ் இருந்தால் அது மாதிரி எல்லாம் வரலாம். ஸோ உங்களோட ஆஸ்மா, ஸோ ஏர்வே டைட் ஆகுறதால உங்களால் மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஏர்வே வந்து சுருங்குறதால அந்த காற்று வந்து அந்த சுருங்கின ஏர்வேஸ்குள்ளே போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த வீசிங் சத்தம் வரும். நான் யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்க்கு சொல்றது வீசிங்னா இந்த விஸ்லிங் சவுண்ட் மாதிரி வரும். நீங்கள் மூச்சு விட்டால் விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் வரும், அதுதான் வீசிங். சில பேருக்கு வந்து செஸ்ட் வந்து டைட்டாக இருக்கும், உங்களால் மூச்சு விட முடியாது, டைட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து மூச்சு விடுறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதான் மெயின் சிம்டம்ஸ். அப்புறம் சில பேருக்கு ஆரம்பிக்கிறச்ச வெறும் காஃப்ல மட்டும் ஆரம்பிக்கலாம். இந்த வீசிங்லாம் வரதுக்கு முன்னாடி சில பேருக்கு காஃப் இருக்கும், ட்ரை காஃப்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு காஃபோட சளி வரும், பட் நிறைய பேருக்கு வந்து சளி வராது, வெறும் ட்ரையாகவே காஃப் பண்ணுவாங்க. எப்போ காஃப் பண்ணுவாங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஆஸ்மா எப்போ அதிகமாகுமோ அப்போ வந்து உங்களோட சிம்டம் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஓடுறீங்க, விளையாடுறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு ட்ரை காஃப் வந்ததுன்னா நீ நீட் டு திங்க் அபவுட் ஆஸ்மா. ட்ரை காஃப், வீசிங், செஸ்ட் டைட்னஸ், பிரெத்லெஸ்னஸ், இது எதுவாச்சும் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறச்சு வந்ததுன்னா யூ நீட் டு திங்க் அபவுட் இட். அப்புறம் வெதர், பருவநிலை மாறுறச்சு, சூட் வார்ம்லேருந்து கோல்ட்லேருந்து வார்ம், அது மாதிரி ஆகுறச்சு, வெதர் ஃபட்டுன்னு திடீர்னு மாறினா உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ், இந்த 4 சிம்டம்ஸ் வந்ததுன்னா நாளத்தில் ஏதாவது ஒரு சிம்டம் கூட வரலாம். எல்லா நாளும் வரணும்னு அவசியம் இல்லை. 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம். ஸோ இது எதாச்சும் வந்ததுன்னா தென் அகேன் வி நீட் டு திங்க் அபவுட் ஆஸ்மா. அப்புறம் நைட் டைமில் இல்லைனா ரொம்ப காலையில் இதே மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படி வந்ததுன்னா, இல்லை டஸ்டியாக இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் இது மாதிரி வந்ததுன்னா யூ நீட் டு திங்க் அபவுட் ஆஸ்மா. இதில் தான் நாங்கள் அறிகுறிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்றீங்க. ஆமா. அப்ப இப்படியான அறிகுறிகள் தெரிந்தால்தான் நாங்கள் டாக்டரிடம் போக வேணுமா? இந்த அறிகுறிகள் தெரிந்தால் நாங்கள் டாக்டரை அணுக வேண்டுமா, அல்லது கொஞ்சம் காலதாமதமாகவே நாங்கள் செல்லலாமா, அல்லது இது ஒரு ஏர்லி ஸ்டேஜ் என்று சொல்லி நாங்க எடுத்துக்கொள்ளலாமா? உங்களோட சிம்டம் வந்து உங்களுக்கு வந்து உங்களை பாதிச்சதுன்னா நீங்க கட்டாயம் டாக்டர் தான் போய் பார்ப்பீங்க. எப்ப பார்த்தாலும் இருமிட்டே இருக்கீங்க, மாச கணக்குல இருமிட்டே இருக்கீங்க, சரியா போனா நீங்க டாக்டரை பார்க்க தான் போறீங்க. அது மோசமாகிற வரைக்கும் நீங்க இருக்க போறது இல்ல. இல்ல உங்களுக்கு மூச்சுட கஷ்டமா இருக்கு, இல்ல செஸ்ட் வந்து ரொம்ப டைட்டா இருக்குன்னா யூ வில் கோ. அது வந்து ஏர்லியா போறது பெட்டர். நன்றி நன்றி. இப்ப காஃப் வந்ததுன்னா இப்போ உடனே ஒரு வாரம் காஃப் தான் நீங்க போக மாட்டீங்க. பட் வாரக்கணக்கில் இருந்தது காஃப் வந்து சரியாகல, இல்லைனா வந்து நான் எக்ஸசைஸ் பண்றச்ச காஃப் வருது, இல்லை எனக்கு டைட் ஆகுது செஸ்ட், இல்லைனா நான் வந்து வெதர் மாறுறச்ச எனக்கு காஃப் வருது, டைட் ஆகுது செஸ்ட், ஸோ இல்லைனா பொல்யூஷன் இருக்கும் போது வருது, ஸ்ட்ரெஸ் ஆகும் போது வருது, எனக்கு பீரியட்ஸ் வரும்போது வருது, மெனோபாஸ்ல இருக்கும் போது வருது, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எஸ் யூ ஹாவ் டு கோ டு தி டாக்டர். நன்றி நன்றி. இது இப்ப இந்த ஆஸ்மா வந்து எந்த வயதிலினர், ஏதாவது குறிப்பிட்ட வயதிலினர் இருக்கா, அல்லது எல்லோருக்கும் சிறு வயதிலிருந்தே அதிகமாக வருமா? அப்படி சொல்ல முடியாது. என்ன சொல்றது, எந்த வயசுல வந்து வரலாம். ஓகேங்களா? சைல்ட்ஹுட் ஆஸ்மான்னு ஒன்று இருக்கு, அதாவது சின்ன பசங்களுக்கு மட்டும் தான் வரும். அவங்க ஒரு டீனேஜர் ஆகிற டைம்ல அது போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்தா வரும், வரானாலும் வராது. பட் நம்ம சில பேருக்கு வந்து வயசான டைம்ல தான் வரும். சில டைம்ல வந்து சில பேருக்கு வந்து இந்த பீரியட்ஸ் அப்போ வரும், லைக் ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்போ வரும். ஸோ இப்போ வேணா வரலாம். தேர் இஸ் நோ செட் டைம் ஃபார் இட் டு கம். நீங்க ஏட்டோபிக் டெட்ரட்னு ஒன்று இருக்கு. ஏட்டோபினா உங்களோட பாடி வந்து ஓவர் ரியாக்ட் பண்றது ஒரு ஸ்டிமுலஸ்க்கு. அதாவது நீங்க வந்து ஒருத்தர் உங்களை அடிச்சாங்கன்னா, ஒரு ஏதாச்சும் ஒன்று உங்க மேல வந்து யாராச்சும் அடிச்சாங்கன்னா நீங்க தட்டி விடுவீங்க. ஓவர் ரியாக்ஷனா இப்படி அடிச்சாங்கன்னா இப்படி தட்டி விடுறது, ஓவரா ரியாக்ட் பண்றது. ஸோ உங்க ஏர்வேஸும் ஓவரா ரியாக்ட் பண்ணும். ஏர்வேஸ் மட்டும் இல்லை, உடம்புல இருக்க நிறைய பகுதிகள் ஓவரா ரியாக்ட் பண்ணும். அதாவது எக்ஸிமா, உங்களோட ஸ்கின் ஓவரா ரியாக்ட் பண்றது. இன்னொன்று வந்து ஹே ஃபீவர், இன்னொன்று வந்து இந்த சாப்பாட்டுக்கான அலர்ஜிஸ். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ்மா வர சான்ஸ் அதிகம். டெட்ரட்னா 4. இந்த 4 விஷயம் என்னன்னா எக்ஸிமா, ஹே ஃபீவர், ஃபுட் அலர்ஜி, ஆஸ்மா. ஓகேங்களா? இன்னொன்று இருக்கு ஏட்டோபிக் மார்ச்னு சொல்லுவாங்க. அந்த ஏட்டோபி வந்து மார்ச் பண்ணுது.
இருக்க அதிகமாயிட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி பசங்க அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக வந்து சின்ன வயசுலேயே வரும். குழந்தையில வந்து எக்ஸிமா வருது, அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பாடு கொடுக்க கொடுக்க, ஓ இந்த சாப்பாடு உனக்கு ஒத்துக்கல, அந்த சாப்பாடு உனக்கு ஒத்துக்கல, அலர்ஜி வருது, சாப்பாட்டு அலர்ஜினா இவென்ச்சுவலி தே வில் டெவலப் ஆஸ்மா. சரிங்களா? இன்னொன்று வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து அம்மா அப்பாவுக்கு ஆஸ்மா இருந்தால் வர்றது. ஓகேவா? சரி, இப்போ உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே ஆஸ்மா இல்லைன்னா உங்களுக்கு ஜென்ரல் ரிஸ்க் வந்து 5 to 10% யூ கேன் டெவலப் ஆஸ்மா. ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபேமிலி, உங்களுக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கலாம். இல்லைனா யூ வில் பி எக்ஸ்போஸ்டு. நீங்கள் க்ளீனிங் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த கெமிக்கல் ஃபியூம்ஸ் எல்லாம் பட்டுதுன்னா ஆக்குபேஷனல் ஆஸ்மா அது மாதிரி வரலாம். ஏன் இன்னொன்று வந்து ஸோ ஒரு பேரண்ட்டுக்கு இந்த அம்மா அப்பா சைடில் யாருக்குமே ஆஸ்மா இல்லைன்னா உங்களுக்கு ஆஸ்மா வரதுக்கு 5 to 10% சான்ஸ் இருக்கு. ஒரு பேரண்ட்டுக்கு ஆஸ்மா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ்மா வர ரிஸ்க் வந்து 20 to 30%, 20-30 விழுக்காடு உங்களுக்கு ஆஸ்மா வர சான்ஸ் இருக்கு. உங்கள் 2 பேரண்ட்ஸ்க்குமே ஆஸ்மா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ்மா வர்றதுக்கான ரிஸ்க் வந்து 40 to 60 விழுக்காடு, 40 to 60%. உங்களுக்கு ஹே ஃபீவர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ்மா வரதுக்கான சான்ஸ் வந்து 20 to 40%. ஹே ஃபீவர் இருந்ததுன்னா. எக்ஸிமா இருந்ததுன்னா அதே தான் 20 to 30% உங்களுக்கு ஆஸ்மாவும் வர சான்ஸ் இருக்கு. ஃபுட் அலர்ஜிஸ் இருந்ததுன்னா அதே 25 to 40%. உங்களுக்கு மல்டிபிள் அலர்ஜிஸ், உங்களுக்கு ஹே ஃபீவர் இருக்கு, ஃபுட் அலர்ஜி இருக்கு, எக்ஸிமா இருக்கு, இதில் 2-3 காம்பினேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ்மா வரதுக்கான சான்ஸ் 40 to 60%. ஸோ உங்களுக்கு இதில் என்ன புரியுதுன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு, பட் உங்களுக்கு இந்த அலர்ஜிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வர்றது வந்து சான்ஸ் அதிகம். ஸோ இவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வரும், சின்ன வயசுலேயே வரும். சில பேருக்கு சைல்ட்ஹுட்டில் ஆஸ்மா வரும், அப்புறம் சரியாக போயிடும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி திருப்பி போக போக ஸ்மோக்கிங் பண்ணால் அவங்களுக்கு பிற்காலத்தில், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜீன் உள்ளே இருக்குது, அவங்களுக்கு அந்த வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரிஸ்க் ஃபேக்டர் அதிகப்படுத்துகிற ரிஸ்க் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் அது உங்களுக்கு வந்து இன்னும் திருப்பி அந்த ஆஸ்மா திருப்பி புதுசாக கொண்டு வரும் உங்களுக்கு. நீங்கள் அடிக்கடி குறிப்பிடும் போது சொன்னீர்கள் உணவு அலர்ஜி என்று சொல்லி சொன்னீங்க. எவ்வகையான உணவு என்று குறிப்பிட்டதாக இருக்கின்றதா, இல்லதுன்னு சொன்னா யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு உணர்வு ஒவ்வாமையால் அது ஏற்படுமா? இல்ல, அதுக்கு நீங்க எந்த ஃபுட் பண்ணா நீங்க அலர்ஜியா இருக்கு, இந்த ஃபுட்டுக்கு அலர்ஜி ஆனாதான் உங்களுக்கு ஆஸ்மா வரும் அப்படிலாம் இல்ல. ஏன்னா எத்தனையோ சாப்பாட்டுக்கு எத்தனை அலர்ஜி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சில குழந்தைங்களுக்கு வந்து 10 ஃபுட்டுக்கு அலர்ஜி இருக்கு. சில குழந்தைங்களுக்கு 1-2 தான் அலர்ஜி இருக்கு. சில பேருக்கு நட் அலர்ஜி மட்டும் தான் இருக்கும். சில பேருக்கு வந்து செசமி, ஸ்ட்ராபெரி, செரி எல்லாம் சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். நீங்க காலநிலை பற்றியும் சொன்னீர்கள், காலநிலை பற்றியும். ஆனா இங்க வந்து குளிர்காலத்தில் தான் அதிகமாக ஏற்படுவதாக அறிகிறேன். ஏன் அதை விளக்க முடியுமா? அது வந்து ஏன்னா யூஸ்வலா சில பேருக்கு வந்து சம்மர் டைம்ல தான் வரும். அவங்களுக்கு வந்து ஹே ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சம்மர்லயும் வந்து அவங்களுக்கு ஆஸ்மா வரும். சில பேருக்கு தி ஆப்போசிட், அவங்களுக்கு வின்டர் டைம்ல ஆஸ்மா அதிகமா இருக்கும். அது அவங்களோட உடம்பு உடல்நிலையை பொறுத்து இருக்கு. இப்போ உங்க வீட்டில் டேம்ப் மோல்டெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏற்கனவே அலர்ஜி இருந்ததுன்னா, உங்களுக்கு டேம்ப் அண்ட் மோல்டுக்கும் அலர்ஜி இருந்ததுன்னா, எஸ்பெஷலி மோல்டுக்கு அலர்ஜி இருந்ததுன்னா உங்க ஆஸ்மா அதிகமாகும். வீடு தூசு இருந்தால், மற்றது மிருகங்கள், செல்ல பிராணிகளால அதுகளாலேயும் ஆஸ்மா வருவதற்கான அதுவும் ஒரு தூண்டுகோலாக அமையும். உங்களுக்கு அந்த ஹே ஃபீவர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஹே ஃபீவர் வந்து உங்களுக்கு ட்ரீ போலனுக்கு வரலாம், கிராஸ் போலனுக்கு வரலாம். சில பேருக்கு வந்து ஹவுஸ் டஸ்ட் மைட் அலர்ஜி இருக்கலாம், இந்த தூசில் இருக்கிற குட்டி குட்டி மைட்ஸ். சில பேருக்கு வந்து அந்த பெட்டோட ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேருக்கே அலர்ஜியாக இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணலாம். இந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து யூ கேன் செக் ஃபார் கேட் ஹேர் அலர்ஜி, டாக் ஹேர் அலர்ஜி, ஹவுஸ் டஸ்ட் மைட் அலர்ஜி, அப்புறம் போலன் அலர்ஜிலாம் நாங்கள் பிளட் டெஸ்ட்டில் நாங்கள் செக் பண்ணலாம். ஃபுட் அலர்ஜி வந்து பிளட் டெஸ்ட்லையும் செக் பண்ணலாம், பட் ஃபுட் அலர்ஜி பெஸ்ட் செக்ட் வித் ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட். அதாவது உங்கள் கையில் வந்து அந்த குட்டி குட்டி அலர்ஜனை வந்து இப்படி டாட்டாக போடுவாங்க, ஒரு நீடிலில் போட்டு அதை வந்து இனாக்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 48 hours கழிச்சு அதை திருப்பி பார்ப்பாங்க என்ன ரியாக்ஷன் உங்கள் ஸ்கின்ல வருதுன்னு. ஸோ ஃபுட் அலர்ஜிஸ் பெஸ்ட் டயக்னோஸ்ட் வித் ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட். பட் மிச்ச அலர்ஜி, இந்த மோல்ட் அலர்ஜி, போலன் அலர்ஜி, இந்த அனிமல் டேண்டர்னு சொல்லுவாங்க, பெட் ஹேர் அலர்ஜி, இதெல்லாம் வந்து பிளட் டெஸ்ட்லேயே நாங்கள் செக் பண்ணிக்கலாம். கார்பெட் என்ன மாதிரி நீங்க கார்பெட், இப்ப சில வீடுகள் வழியில் கார்பெட் இருக்கு, அதுவும் சில பேருக்கு அலர்ஜி என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கட்டாயம். யூஸ்வலா வந்து நான் இப்ப நீங்க வந்தீங்கன்னா நான் கேட்பேன், நான் யூஸ்வலா பேஷண்ட்ஸ் கேட்பேன், உங்க ரூம்ல கார்பெட் இருக்கா, ரக் இருக்கான்னு கேட்பேன் நான்.
இல்லைன்னா டேம்ப் அண்ட் மோல்டு இருந்தால் எந்த ரூம்ல அதிகமா இருக்கு, நீங்க இருக்கிற பெட்ரூம்லயா, லிவிங் ரூம்லயா, பாத்ரூம்லயா, ஏன்னா அவங்க எந்த இடத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அங்க வந்து இதெல்லாம் இருந்தா பிரச்சனை. ஏன்னா உங்களோட ரக் கார்பெட்ல டஸ்ட் அதிகமா வரும். சில வேக்யூம் கிளீனர்லாம் யூவி வேக்யூம் கிளீனர்லாம் இருக்கு. அதாவது உங்க டஸ்ட் எல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணிடுது. எங்க டஸ்ட் இருக்கோ அதை லைட் அடிச்சு காமிக்கும். ஸோ யூ கேன் ஆக்சுவலி கிளியர் இட் அவுட். யூவி வேக்யூம் கிளீனர் இருக்கு. யூஸ்வலி நாங்கள் அட்வைஸ் பண்றது வந்து ஆஸ்மா அதிகமாக இருந்து உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜிலாம் இருந்ததுன்னா வி டெல் தம் லேமினேட்டட் ஃப்ளோர் போடுங்கன்னு சொல்றது. ஏன்னா அது வந்து நீங்க லேமினேட்டட் ஃப்ளோர்னா நீங்க தினம் க்ளீன் பண்ணுவீங்க. அகைன் லெதர் சோஃபா ராதர் தேன் ஃபேப்ரிக் சோஃபா. ஸோ இது மாதிரி எல்லாம் செய்யலாம் நீங்க. நன்றி நன்றி. இதற்கான மருத்துவம் என்ன? இப்ப ஒரு ஆளுக்கு ஆஸ்மா வந்துச்சுன்னா என்ன மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? இன்ஹேலர்ஸ். நான் உங்க கேள்விக்கு நான் வரேன், ஒரு செகண்ட் இருக்கேன். ஸோ ஆஸ்மா ட்ரிகர்ஸ் பத்தி நம்ம பேசலாம், அதுக்கப்புறம் உங்க மருத்துவத்துக்கு நான் வரேன். ஏன்னா இந்த ட்ரிகர்ஸ் பத்தி பேசினா மருத்துவம் அது ஏன் அப்படி செய்யணும்னு உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஸோ ட்ரிகர்ஸ் வந்து என்ன சொல்றது, அலர்ஜன்ஸ், அதாவது நம்ம பேசணும் இப்போ ஹே ஃபீவர்ல இருந்து அலர்ஜன்ஸ், பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ் கூட உங்களோட ஆஸ்மாவை அதிகமாக்கும். சேஞ்ச் இன் வெதர் நம்ம பேசணும் இப்போ. அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ், அதாவது இந்த நம்ம உடம்புல இருக்க எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு தான் அதிகமாக வரும் இது ஹார்மோனல் சேஞ்சஸ். நம்ம உடம்புல எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கு, பொம்பளைங்களுக்கும் இருக்கு. பட் பொம்பளைங்களுக்கு இது அதிகமாக இருக்கு. இந்த ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 சுரப்பிகள் இருக்கு. அது வந்து உங்களுக்கு பீரியடுக்கு முன்னாடி கம்மியாகும். அது பீரியடுக்கு முன்னாடி கம்மியாச்சுன்னா சில பேருக்கு ஆஸ்மா அதிகமாகிடும். ஏன்னா அது வந்து உங்களோட ஏர்வேயோட என்ன சொல்றது அந்த டோன் வந்து மெயின்டைன் பண்றது. ஏன்னா அந்த எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அது எவ்வளோ மியூக்கஸ் உங்களோட ஏர்வேக்குள்ள எவ்வளோ சளி ப்ரொடியூஸ் பண்றீங்க, லிக்விட் ப்ரொடியூஸ் பண்றீங்க, அந்த ஏர்வேவோட அந்த பைப்போட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்து அதை முடிவு பண்ணுது. ஸோ அது சில பேருக்கு அது ட்ராப் ஆகும்போது அவங்களுக்கு ஆஸ்மா அதிகமாகும். சில பேருக்கு ப்ரெக்னன்சியில் வந்து இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாகிடும். ஸோ சில பேருக்கு அது ஓகே, அவங்க ஆஸ்மா ஆக்சுவலி நல்லா போயிடும். பட் சில பேருக்கு அந்த பர்டிகுலர் ஆளுங்களுக்கு அந்த அதிகமான அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு ப்ரெக்னன்சியில் ஆஸ்மா அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவங்க மெனோபாஸ் வந்து உங்களோட பீரியட்லாம் நிற்கிற டைமில் திருப்பியும் இந்த எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து திருப்பியும் கம்மியாயிடும். ஸோ அவங்களுக்கும் வந்து திருப்பி வந்து ஆஸ்மா வர சான்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி மெனோபாஸ் டைமில் உங்கள் வெயிட் அதிகமாக இருந்தால், ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறதும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஆஸ்மா வர்றதுக்கு. ஸோ மெனோபாஸ் டைமில் உங்கள் வெயிட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு புதுசாக ஆஸ்மா வர சான்ஸ் இருக்குது. புதுசானா அவங்களுக்கு ஏற்கனவே ஆஸ்மா வர அந்த ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து அது வரைக்கும் அது வரைக்கும் அது மாஸ்க் ஆகி வெளியே வராமல் இருந்தது. மெனோபாஸ் டைமில் உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் ட்ராப் ஆகி உங்கள் வெயிட் அதிகமாக இருக்கிறதால நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு புதுசாக ஆஸ்மா வரும், அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரிகர்ஸ் வந்து எப்படி நீங்கள் தடுக்கிறதுனா உங்கள் இன்ஹேலர்ஸ், உங்களோட அந்த அடிக்கிற மருந்து, அந்த மருந்துலேயே வந்து 2 டைப் இருக்கு. சரிங்களா? அந்த ஒன்று வந்து ப்ரிவென்டர்னு சொல்லுவாங்க. ப்ரிவென்டர் வந்து ஒன்று ப்ரிவென்டர், இன்னொன்று ரிலீவர் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மூச்சு விட கஷ்டமாக இருக்கோ அதை வந்து அப்போ சரி பண்ணுறது. இந்த ரிலீவர் வந்து சால்பியூட்டமால்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ப்ராங்கோ டைலேட்டர்னா உங்களோட ஏர்வேஸ் உங்கள் பைப்பை வந்து டைலேட் பண்ணும். ரிமெம்பர் ஆஸ்மால வந்து அந்த பைப் வந்து இப்படி சுருங்குது. ஸோ உங்களோட ரிலீவர் வந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குது, அது வந்து பெருசாகும். ஸோ உங்கள் ஏர் வந்து காற்று வந்து உள்ள நல்லா சுவாச பைக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரிலீவர் வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்மா அதிகமாகறச்சு யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஆஸ்மா அட்டாக் வரச்சு யூஸ் பண்ணுவீங்க. பட் அதை தடுக்கிறது வந்து ப்ரிவென்டர். அந்த ஆஸ்மா அட்டாக் வரதை தடுக்கிறது வந்து ப்ரிவென்டர் என்ன பண்ணுன்னா உங்களோட பைப் ஏர்வே இருக்குது இல்லை, அது வந்து அந்த வால்ஸ் வந்து ஸ்வெல்லிங் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லை, அந்த ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணும். ஸோ அது வந்து ஸ்டெராய்ட். ப்ரிவென்டர் வந்து யூஸ்வலாக வந்து ஸ்டெராய்டு இருக்கிறது தான் ப்ரிவென்டர். ரிலீவர் வந்து ப்ளூ கலர், எல்லாமே ப்ளூவில் தான் வரும். ரிலீவர் சால்பியூட்டமால்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ப்ராங்கோ டைலேட்டர், அதாவது உங்களோட ப்ராங்கஸ் ஏர்வேஸை டைலேட் பண்ணுறது. உங்கள் ப்ரிவென்டர் வந்து இட்ஸ் அ ஸ்டெராய்ட் வந்து இந்த ஏர்வே ஸ்வெல்லிங்கை வந்து கம்மி பண்ணுறது. பட் அது காம்பினேஷன்லேயும் இருக்குது, ஸ்டெராய்டு மட்டுமே இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்டெராய்டு ப்ளஸ் ப்ராங்கோ டைலேட்டர். ஸ்டெராய்டும் உங்களோட அதாவது இந்த சுவாச பையோட ஸ்வெல்லிங்கை கம்மியாக்குற மெடிசனும் சுவாச பையை பெருசாக்குற மெடிசனும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் வருது. அது வந்து டபுள் காம்பினேஷன். இன்னொன்று ட்ரிபிள் காம்பினேஷனும் இருக்குது, அதாவது அதே ஸ்டெராய்டு அதுக்கப்புறம் உங்கள் சுவாச பையை விரிவாக்குறது, இன்னொன்று வந்து உங்கள் சுவாச பையில் இருக்கிற அந்த இரிட்டேஷனை கம்மி பண்ணுற மெடிசன்.
3 காம்பினேஷன் மெடிசனும் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டெராய்டு மட்டும் இருக்கு, ஸ்டெராய்ட் பிளஸ் ப்ராங்கோடைலேட்டர் டபுள் காம்பினேஷன், ஸ்டெராய்ட் பிளஸ் ப்ராங்கோடைலேட்டர் பிளஸ் அந்த என்ன சொல்றது இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ற மெடிசன் ட்ரிபிள் காம்பினேஷன் இன்ஹேலர் அதுவும் இருக்கு. ஸோ இதெல்லாமே ப்ரிவென்டர். நான் என்ன சொல்றேன்னா பேஷண்ட்ஸ்க்கு, உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றச்ச உங்களுக்கு ப்ளூ இன்ஹேலர் தேவைப்படுதா? எஸ். உங்களுக்கு வாரத்தில் ப்ளூ இன்ஹேலர் 3 வாட்டிக்கு மேலே தேவைப்படுதா? இந்த ரெண்டும் இருந்ததுன்னா, இல்லை நைட் டைம் சிம்டம்ஸ், நைட் தூங்க முடியல, நைட் வந்து எனக்கு மூச்சு வாங்குது, காலையில் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டாயம் ப்ரிவென்டர் கொடுப்போம். ஸோ முதல் ஸ்டேஜ் வந்து நாங்கள் ரிலீவர் மட்டும் தான் கொடுப்போம், ப்ளூ இன்ஹேலர் மட்டும் தான் கொடுப்போம். சரிங்களா? பட் உங்களுக்கு ப்ளூ இன்ஹேலர் வந்து வாரத்தில் 3 வாட்டிக்கு மேலே தேவைப்படுது, எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ளூ இன்ஹேலர் தேவைப்படுதா, மூச்சு வாங்குது, நைட் டைம் சிம்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னா, இல்லை இந்த ஹே ஃபீவர் சீசனில் அதிகமாக இருக்குது, அடிக்கடி நான் அந்த ப்ளூ இன்ஹேலர் யூஸ் பண்ண வேண்டியது அப்படின்னா கட்டாயம் நாங்கள் ப்ரிவென்டரும் கொடுப்போம். ஏன்னா அடிக்கடி உங்கள் லங்குக்கு வந்து ஆஸ்மா அட்டாக் வந்ததுன்னா அது உங்கள் லங்குக்கு சரியில்லை. அந்த ஏன்னா உங்கள் லங்ல இருந்தால் ஆக்சிஜன் போகும், உங்கள் லங் சரியாக வேலை செய்யலைன்னா உங்கள் ஹார்ட்டை வந்து அதிகமாக வேலை செய்ய வேண்டி வரும். ஸோ உங்கள் லங்கை நீங்கள் சரியாக பார்த்துக்கலாம்னா உங்கள் ஹார்ட் பாதிக்கப்படும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கண்ட்ரோல் தி ஆஸ்மா. இது இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, இப்ப இன்ஹேலர் பாயும்போது எத்தனை முறை இருந்தாலும் ஒரு நாளே பாவிக்கலாமா, இல்ல ஒரு சர்டன் பஃப் தான் நீங்கள் அப்படி இருக்கா? அது உங்க சிம்டமை பொறுத்து இருக்கு. நீங்க நிறைய வாட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். நான் வாரத்திலேயே 3 வாட்டி தான் யூஸ் 3 வாட்டிக்கு மேல நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்க அட்டாக் வரச்சு ஒரே நாள்லயே அந்த ப்ளூ இன்ஹேலர் 3-4 தடவை பாவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அப்ப ஆஸ்மா அட்டாக் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஆளுங்க வந்து அவங்க கட்டாயம் ஒரு ஸ்டெராய்டு இன்ஹேலர் கட்டாயம் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். சரிங்களா? வந்து ஸ்கூல் வழியவே இப்ப நாங்கள் அதை போட்டுதான் கொடுத்து விடுறோம். என்ன இன்ஹேலர் வந்து ஆல்ரெடி அவ வந்து ஒன்று வச்சிருக்கணும், கொண்டு வந்து வாங்கி வச்சிருப்பேன் இன் கேஸ் இருந்தாலும். அதுக்காக நாங்க ஜிபில குடுக்கறச்சே அந்த ப்ளூ இன்ஹேலர் நாங்க யூசுவலா 2 கொடுப்போம். ஸ்கூலுக்கு ஒன்னு வீட்ல இருக்கிறது, இன்னொன்னு வந்து வேலை இல்லைன்னா வேலை ஒர்க் பேக் இல்ல ஸ்கூல்ல நர்ஸ் கிட்ட கொடுத்து வைக்கிறது. சரிங்களா? சோ நீங்க இப்ப என்ன கேட்டீங்க? எத்தனை வாட்டி யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்க. உங்க ஆஸ்மா வந்து அட்டாக் வரச்ச யூ ஹேவ் டு யூஸ் இட். நீங்க வந்து ஒரு 24 hour பீரியட்ல நீங்க வந்து எவ்ரி 4 hours யூஸ் பண்ணலாம். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் 10 பஃப் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன் அ டே 24 hours நீங்க 60 பஃப் வரைக்கும் எடுக்கலாம் ப்ளூ இன்ஹேலர். பட் உங்க வயசை பொறுத்து இருக்கு. நான் ஒரு வயசு குழந்தைக்கு அதை கொடுக்க மாட்டேன், அவ்வளவு தேவையில்லை. பட் அடல்ட்டுக்கு கட்டாயம் 60 வந்து மேக்ஸிமம். யூஸ்வலி அட்டாக் வரச்சு நான் சொல்றது பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஒரு பிளான் எழுதி கொடுப்போம் நாங்க. நீங்க அந்த ப்ளூ இன்ஹேலர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுங்க, டேப்பரிங் ரெஜிமென்னு சொல்லுவோம் நாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு நீங்க 10 பஃப் எடுக்கலாம் எவ்ரி 4 hours. அதுக்கப்புறம் அடுத்த 2 நாளைக்கு 8 பஃப் எடுங்க எவ்ரி 6 hours. ஸோ ஸ்லோலி டேப்பர் பண்ணி கொண்டு வரும். ஆனா நான் சொல்றது உங்களுக்கு 4 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு 10 பஃப்க்கு மேல தேவைப்படுதுன்னா யூ ஹேவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். யூஸ்வலா நீங்க அதிகமா ப்ளூ இன்ஹேலர் யூஸ் பண்றச்சு உங்களோட ஸ்டெராய்டு இன்ஹேலரை நம்ம அதிகம் பண்ணலாம். சில பேருக்கு ஸ்டெராய்டு இன்ஹேலர் மட்டும் இல்லாம வாய் மூலமாவும் ஸ்டெராய்டு டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆஸ்மா அட்டாக் அப்போ பிரெட்னிசோலோன் அதே ஸ்டெராய்டு தான் வாய் மூலமாவும் கொடுப்போம். ரொம்ப அதிகமான அட்டாக் யூ ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். அதே இன்ஹேலர் மெடிசனை ரொம்ப மிஸ்ட் ஆக்கி நெபுலைசர் மூலமா கொடுப்பாங்க, மாஸ்க் மூலமா நெபுலைசர் மூலமா கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப மோசமா இருந்தாங்க. இன்ஹேலரை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணாலே வந்து யூ கேன் கீப் இட் அண்டர் குட் கண்ட்ரோல். நீங்க ஆஸ்மா டயக்னோசிஸ் எப்படி டயக்னோஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு ஒரு எக்ஸ்ரே எடுங்க, எனக்கு ஆஸ்மா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அது அப்படி டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆஸ்மா வந்து இட்ஸ் கிளினிக்கல் டயக்னோசிஸ். அதாவது உங்களோட சிம்டம் உங்களுக்கு வர பிரச்சனைகளை வச்சு நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொன்னேனே, காஃப், வீசிங், பிரெத்லெஸ்னஸ். நீங்கள் உடல் பருமனையும் அதுல சேர்த்து கொண்டதா தெரிகிறது. உடல் பருமனும் ஒரு காரணமா வருமா? உங்களுக்கு வெயிட் அதிகமா இருந்தா உங்களுக்கு ஆஸ்மா வர சான்ஸ் வந்து அதிகம். ஏன்னா சில பேரை பார்க்கும் பொழுது இந்த நிறைய வெயிட் உள்ளாக்கள் பக்கத்துல வரும்பொழுது அந்த சவுண்ட் வரும். அதுக்காகத்தான் கேட்கிறேன். சில ஒரு சவுண்ட் வந்து ஒபிசிட்டி வந்து இட் இன்க்ரீசஸ் ரிஸ்க் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். ஆஸ்மா மட்டும் இல்ல, சும்மாவே மூச்சு வாங்க, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸ் டாலரன்ஸ் இல்ல.
ஒன்ஸ் சில டைம்ல வந்து நாங்கள் இந்த பீக் ஃப்ளோ டயரின்னு ஒன்று கொடுப்போம். அது நான் பேசுகிறேன் கொஞ்ச நேரத்தில். அதாவது உங்களோட ஏர் பைப் உள்ள எவ்வளோ தூரம் காற்று போயிட்டு வருது, கெப்பாசிட்டி, உங்கள் லங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்க்கறது பீக் ஃப்ளோ டயரி. அதை வச்சு டயக்னோஸ் பண்ணலாம். இன்னொன்று ஸ்பைரோமெட்ரின்னு இருக்கு. அதாவது நீங்கள் ப்ளோ பண்ணுறத வந்து வச்சு ஒரு கிராஃப் மாதிரி போடுவாங்க. அது கிராஃப் மாதிரி போட்டு உங்களோட லங்கோட எவ்வளோ பெருசா விரிஞ்சிருக்கு இல்லை சுருங்கி இருக்குன்றத வச்சு கண்டுபிடிக்கலாம். ஹவு நேரோ ஆர் யுவர் ஏர்வேஸ். அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா வந்து ஃபீனோன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம மூச்சு விடுறச்சு நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஒரு கேஸை நம்ம வந்து வெளியே கொண்டு வரும். சில பேருக்கு சில டைப்பான ஆஸ்மா வந்து அவங்களுக்கு வந்து அந்த பைப்ல இருக்கிற அந்த இரிட்டேஷன், இன்ஃப்ளமேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க வந்து அதிகமா நைட்ரஸ் ஆக்சைடு வந்து வெளியே விடுவாங்க. அதை செக் பண்றது தான் ஃபீனோ. அது ஒரு ப்ரீதிங் டெஸ்ட் தான் அதுவும். பட் அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஆஸ்மா வந்து இங்கே ஜிபி கம்யூனிட்டியில் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா we will send them to hospital. அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் பீக் ஃப்ளோ. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதை? தெரியுதா இது? இல்லையே, நான் பார்க்கவில்லை. இதுதான் பீக் ஃப்ளோ. ஓகே. ஸோ இது வந்து மவுத் பீஸ். இதை வந்து உங்கள் வாய்க்குள்ளே வச்சு நீங்கள் ஊதணும். இது வந்து நம்பர். இது வந்து உங்களோட லங்கோட கெப்பாசிட்டியை காமிக்கும். 0லேருந்து ஆரம்பிக்குது, 400 வரைக்கும் போகுது. நீங்கள் உயரமாக இருந்தால் உங்களோட லங் பெருசாக இருக்கும். ஸோ உங்களோட லங் கெப்பாசிட்டி அதிகம். ஸோ இது வந்து உங்களோட ஏஜ், செக்ஸ் அண்ட் ஹைட் பொறுத்து இருக்கு, ஹைட் வெயிட் பொறுத்து இருக்கு. ஏன்னா ஆம்பளைங்களோட லங் கெப்பாசிட்டி அதிகம் பொம்பளைங்களை விட. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான நம்பர்ஸ் வரணும். நீங்கள் குள்ளமாக இருந்தீங்கன்னா உங்களோட லங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நார்மல். ஒரு 6 ஃபுட் இருக்கிற ஆளுக்கும் 5 ஃபுட் இருக்கிற ஆளுக்கும் ஒரே லங் கெப்பாசிட்டி கிடையாது. அவங்களோட நார்மல் வந்து வேறுபடும். ஓகே. ஸோ இது வந்து வாய்க்குள்ள வச்சுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு வந்து விட்டுணும். அதுக்கப்புறம் உள்ள வச்சுட்டு நீங்கள் மூச்சை இழுத்துட்டு உள்ள வச்சுட்டு ஊதணும். எவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊத முடியுமோ கடைசி மூச்சு விடுற வரைக்கும் ஊதணும். ஸோ அது வந்து அது ஊதிட்டு நீங்கள் அந்த நம்பரை எழுதி வைக்கணும். அது மாதிரி நீங்கள் 3 வாட்டி பண்ணணும். அந்த 3 வாட்டி பண்ணி எது பெஸ்ட் ரீடிங்கோ அதை வந்து எழுதி இந்த டைரியில் போடலாம். டைரி தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லா? இல்லை நம்ம படம் மேலே வருதா? டைரி தெரியுதுங்களா? தெரியுது. ஏன்? ஸோ இது மேலே வந்து நீங்கள் இதில் போட்டிருக்கு, எனக்கு வந்து நைட் டைமில் சிம்டம் வந்தது, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப செஸ்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு வந்து என்னோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் என்னோட ஆஸ்மாவால் என்னால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல, எனக்கு வேலைக்கு போகல, ஸ்கூல் போக முடியல, எனக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியல, எனக்கு ஜாகிங் போக முடியல, அதெல்லாம் ஒரு குறி போட்டு வைக்கணும். உங்களுக்கு 3 குறிக்கு ஒரு நாளைக்கு 3 குறிக்கு மேலே வந்ததுன்னா, இல்லை சாரி, ஒரு வாரத்தில் 3 குறிக்கு மேலே வந்ததுன்னா யூ ஹாவ் டு கெட் இட் ரிவ்யூட் பை த டாக்டர். அப்புறம் நீங்கள் கீழே வந்து ஒரு காலம் இருக்கு, இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணேன், இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் வந்தது, ஸோ ஏன் அன்னைக்கு கம்மியாக இருக்குது உங்களோட ஏர்வே, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறது கீழே நீங்கள் எழுதலாம். இதுதான் பீக் ஃப்ளோ டைரி. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பீக் ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் மெடிசன் எடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து மாறும். காலையிலையும் சாயந்தரமும் எடுக்கணும். காலையில் சாயந்தரம் 2 வேளை எடுக்கணும். ஒரே டைமில் எடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயர்னல் வேரியேஷன் சொல்லுவாங்க. அதாவது இது காலையில் இங்கே பாருங்க ஏஎம்னு போட்டிருக்கு, தெரியுதா? ஓகேவா? இது ஒரே நாள், இது ரெண்டும் ஒரே நாள். இது காலையில், இது சாயந்தரம். யூஸ்வலாக வந்து சாயந்தரம் வந்து உங்களோட ஏர்வே கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்ததோட சாயந்தரம் மார்னிங் ஈவினிங்கும் கம்பேர் பண்ணால் நார்மலாகவே உங்களுக்கு வந்து சாயந்தரம் உங்களோட ஏர்வே கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். தட்ஸ் நார்மல். பட் இது வந்து ரொம்பவே பெரிய வித்தியாசம் இருக்கு. இது வந்து ஒரு 180 இருக்கு, இது 250 இருக்கு. திருப்பியும் காலையில் திருப்பியும் கம்மியாகுது, அப்புறம் ரொம்ப அதிகமாகுது. ரொம்பவே வித்தியாசம் தெரியுது. அப்புறம் இந்த இடத்துல இந்த 7ல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெராய்டு ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ரிவென்டர். இது ஆரம்பிச்ச பிறகு அப்பயும் மேலேயும் கீழேயும் போகுது, பட் அவ்வளோ ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பிளஸ் அவங்களோட லங் கெப்பாசிட்டியே அதிகமாகுது. இங்க மேக்ஸிமமே 250 தான் போகுது, பட் அங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அது 450 கிட்ட வருது. ஸோ உங்க லங் கெப்பாசிட்டி அதிகமாகுது. பிளஸ் காலையிலேக்கும் சாயந்தரத்துக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. குட்டி லைன் தான் இருக்கு. இங்க பாருங்க, இது எவ்வளவு பெருசா இருக்கு. இதான் ஆஸ்மா. இது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு, இதான் ட்ரீட்மெண்ட் சக்சஸா இல்லையான்னு பாக்குறதுக்கு இது. ஓகேவா? ஸோ நீங்க இன்ஹேலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க மெடிசன் கேட்டீங்க, இன்ஹேலர்ல வந்து இந்த ப்ளூல பாக்குறீங்கல்ல, இதான் காமனஸ்ட் டைப்.
இது பழசு. இதெல்லாம் வந்து இப்ப புதுசா வந்திருக்குது. அதே மெடிசன் தான். இது வந்து யூஸ்வலா அந்த ப்ளூ இன்ஹேலர் ரிலீவர் வந்து ரிலீவரும் வருது. இந்த எல்லா டிவைஸ்லயும் வருது. ஸ்டெராய்ட் அப்புறம் ரிலீவர் ரெண்டுமே வந்து இந்த எல்லா டிவைஸ்லயும் வருது. ஓகே, சில பேருக்கு வந்து என்ன சொல்றது, அதை யூஸ் பண்றது வந்து ஈஸி. ஸோ எது ஈஸியோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் உங்களுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து ஸ்பேசர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேசர்னா இந்த மாதிரி மாஸ்க் வச்சு யூஸ் பண்றது. இது வந்து உங்களுக்கு நிறைய அந்த மெடிசன் இன்னும் அதிகமா கொடுக்கும் உங்களுக்கு. இது குழந்தைங்களுக்கு மாஸ்கோட, இது வந்து மாஸ்க் இல்லாம. இதுவும் குழந்தைங்களுக்கும் இருக்கு, அடல்ட்ஸ் இது குழந்தைங்க, இது ரெண்டும். இதே வந்து இங்க வந்து மாஸ்கோட வருது. கேன் யூ see it? மாஸ்கோட வருது. இதே தான் இங்க மாஸ்கோட வருது. மாஸ்க் வந்ததுன்னா குழந்தைங்க பேபிஸ்க்கு வந்து மூக்கு வாய் ரெண்டும் சேர்த்து கவர் ஆயிடும். அடல்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் வாய் மட்டும் தான் கவர் ஆகும். அது எடுக்கிறதுல ஒண்ணு இருக்கு. இப்ப நான் சொன்னேன் 4 பஃப் எடுங்கன்னா நீங்க உள்ள வச்சுட்டு அந்த மெடிசனை வந்து 4 வாட்டி அழுத்தக்கூடாது. 1 2 3 4 அழுத்தக்கூடாது. முதல்ல மூச்சு விடணும். அதுக்கப்புறம் அது என்ன சொல்றது, இது வாயில ஷேக் பண்ணணும். எந்த மெடிசனா இருந்தாலும் ஷேக் பண்ணிட்டு நேரா வாயில வைக்கலாம். இல்லைன்னா அந்த மாஸ்கோட சைட்ல இப்படி, மாஸ்கோட ஒரு சைடு வந்து உங்க வாய் இல்லை மூக்கையும் சேர்த்து கவர் ஆகும். இன்னொரு சைட்ல வந்து இதை வந்து இந்த ஸ்லாட் பண்றதுக்கு ஒரு இதை போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும். இங்க பாருங்க, இதை போடுறதுக்கு ஒரு ஸ்லாட், இது வாய்க்குள்ள போற ஸ்லாட். சாரி, இது வாய்க்குள்ள போற ஸ்லாட். இது வந்து இங்க ஒரு குட்டி ஓட்டை இருக்கும், அதுல வந்து அந்த மெடிசன் நீங்க ஸ்லாட் பண்ணலாம். ஸோ மூச்சு விட்டுட்டு ஷேக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு அழுத்துங்க. அழுத்துற மெடிசனை நீங்க வந்து இன்ஹேல் பண்ணும். 5 செகண்ட்ஸ்க்கு இன்ஹேல் பண்ணணும். ஸோ நான் சொல்றது 1001, 1002, 1003, 1004, 1005. அது வந்து ஒரு பஃப். அதுக்கப்புறம் ரெண்டாவது பஃப் எடுக்கணும். திருப்பி வெளியே எடுத்துட்டு ஷேக், புட் இட் இன், பிரஸ், breathe for 5 seconds. That is second puff. Third puff, take it out, shake it, put it in, press, breathe for 5 seconds. Third puff. குழந்தைங்களுக்கு வந்து அழுவாங்க சில பேர், சின்ன பாப்பாங்களுக்கு அழுவோம். ஸோ நான் சொல்றது, இங்க மாஸ்கை போட்டு ப்ரெஸ் பண்றீங்க, அது அழுதா கூட பரவாயில்ல, அது மாஸ்க் எடுக்காதீங்க. அழுதா கூட they are inhaling the medicine. It's okay. Just give it to them. நான் இந்த ரெட்ல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து லங் யூகேன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல வந்து இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வரும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஹேலர்ஸ், இது வச்சு ஒரு வீடியோ, இது வச்சு ஒரு வீடியோ, இது வச்சு ஒரு வீடியோலாம் இருக்கு. அதாவது அந்த இன்ஹேலரை எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோ இருக்கு. உங்களுக்கு அப்படியும் புரியலன்னா நீங்க அந்த இன்ஹேலர் டிவைஸை வந்து நீங்க எடுத்துட்டு வந்து உங்க நர்ஸ் கிட்ட, நீங்க ஜிபியில் உங்க நர்ஸை பார்க்கலாம். நீங்க அங்கே வந்து ஆஸ்மா ரிவ்யூன்னு ஒன்று பண்ணுவாங்க, வருஷத்துல ஒரு வாட்டியாச்சும் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களோட நீங்க இன்ஹேலரை ஒழுங்கா யூஸ் பண்றீங்களா, உங்களால யூஸ் பண்ண முடியுதா? சில பேருக்கு வந்து இந்த கையை அழுத்த முடியாதுன்னா இங்க பாருங்க, இந்த இன்ஹேலர்லாம் ஈஸியா உங்களுக்கு யூஸ் பண்றது. இதுதான் அழுத்துறது. கையில ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, அவங்களால அழுத்த முடியலன்னா இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுல நம்பர்ஸ் கூட இருக்கு, எவ்வளவு அது மெடிசன், எவ்வளவு டோஸ் வந்து மீந்து இருக்குன்னு பார்க்கலாம். இது ஸோ அது மெடிசன் தீர்றச்சு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மெடிசன் தீர்ந்ததுன்னு. நம்பர்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பஃப் எடுக்கிறீங்கன்னு எழுதி வச்சுட்டு, சரி ஒரு நாளைக்கு காலைல 2 பஃப், சாயந்தரம் 2 பஃப் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க 4 பஃப் எடுக்கிறீங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு 30 நாள்ல நீங்க 120 பஃப் எடுக்கிறீங்க. ஸோ உங்க இந்த லீஃப்லெட்ல போட்டிருக்கோம் இந்த ஒரு இன்ஹேலர்ல எத்தனை பஃப் இருக்கு. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகே இருக்கா இல்லையான்னு. சரிங்களா? ஆஸ்மா அட்டாக் வந்ததுன்னா என்ன பண்றது? உங்களுக்கு சிம்டம் வந்து கண்ட்ரோல் ஆயில்ல, நீங்க வந்து உங்களோட ப்ளூ இன்ஹேலரை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட ஸ்டெராய்டு இன்ஹேலரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ லீஃப்லெட்ல போட்டிருக்கோம் இந்த ஒரு இன்ஹேலர்ல there's an echo. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகே இருக்கா இல்லையா. ஸோ ஜீவா, there's an echo. ஆஸ்மா அட்டாக் வந்ததுன்னா என்ன பண்றது? உங்களுக்கு சிம்டம் வந்து கண்ட்ரோல் ஆயில்ல, நீங்க வந்து உங்களோட ப்ளூ இன்ஹேலரை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட ஸ்டெராய்டு இன்ஹேலரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ லீஃப்லெட்ல போட்டிருக்கோம் இந்த ஒரு இன்ஹேலர்ல there's an echo. சோ நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகே இருக்கா. நீங்க நடா மோகனனா தான் கேட்கணும். இப்ப சொல்லுங்க. இப்போ ஓகே, ஸோ உங்க சிம்டம் வந்து கண்ட்ரோல் ஆகலன்னா நீங்க உங்க ஜிபியை கூப்பிடலாம், இல்லைன்னா 111 கூப்பிடலாம். உங்களுக்கு ஜிபியில் அப்பாயின்மெண்ட் இல்லை, 111 உங்களுக்கு அர்ஜென்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தருவாங்க. உங்களால பேசவே முடியல அப்படின்னா நீங்க 999 தான் கூப்பிடணும். ஏன்னா சில பேருக்கு ஆஸ்மா அட்டாக் அவ்வளவு மோசமா இருக்கும், பேசக்கூட முடியாது. எல்லாம் சில வயசானவங்களுக்கு வந்து யாருக்கு கூட வரலாம், கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, மயக்க வர மாதிரி இருக்கு, மூச்சு விட முடியலன்னா ப்ளீஸ் 999 தான் நீங்க கூப்பிடணும். நீங்க உடற்பயிற்சியை சொல்லும் போது சொன்னீங்க, உடற்பயிற்சி செய்யும் போது வேற உடற்பயிற்சி இதுக்கு ஹெல்ப் பண்ணாதா? ஹெல்ப் பண்ணும். அது வந்து நாங்க ஆஸ்மா ட்ரீட் பண்ண பிறகு
சில பேருக்கு அந்த உடற்பயிற்சி செய்யும் போது அவங்களுக்கு ஆஸ்மா வரும் பாருங்க. ஸோ அப்போது டயக்னோஸ் பண்றதுக்கு அது நீங்க வந்து ரொம்ப அதிகமானா நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இதே மெடிசனை வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நெபுலைசர்ல கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து அதே இந்த நான் சொன்ன இந்த ப்ளூ கலர் மெடிசன் இருக்குல்ல, இந்த ஸ்டெராய்ட்ல சால்பிட்டமோல், அதே வந்து ட்ரிப்ல கொடுப்பாங்க. அமினோஃபிலின்னு சொல்லி கொடுப்பாங்க. மெக்னீஷியம் கொடுப்பாங்க, மெக்னீஷியம் ட்ரிப்ல ஏற்றுவாங்க. ஸ்டெராய்ட்ஸ் வந்து சில பேருக்கு இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ அதிகமாக உங்களுக்கு உங்களோட மெடிசன் ட்ரீட்மெண்ட்டும் வந்து எஸ்கலேட் ஆகும், அதிகமாகும். சில பேருக்கு ரொம்ப மோசமாகி இன்டுபேட் அவங்களுக்கு பைப்பெல்லாம் போட்டு மெஷின்லாம் அட்டாச் பண்ணுற அளவுக்கு கூட போகும். ஸோ ஆஸ்மா அட்டாக் கேன் கில் பீப்புள். ஸோ சீரியஸாக எடுத்துக்கணும் அது. யூ நீட் டு டேக் இட் சீரியஸ்லி அண்ட் கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் ஜிபிட்ட போனீங்கன்னா இந்த பர்சனல் ஆக்ஷன் பிளான் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது உங்களோட ஆஸ்மா ட்ரிகரை பற்றி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து இது ஃபர்ஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ். ஓகேவா? ஸோ இது உங்களோட, ஏன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கும் தனியான ட்ரிகர் இருக்கும். ஸோ இட்ஸ் இண்டிவிஜுவலைஸ் பிளான். அப்புறம் இது வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன, இது மாறுச்சுன்னா எல்லோ. ஸோ ஓகே, நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட பேசணும். ரெட்ல இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று அவசரமாக டாக்டர் கிட்ட பேசணும், இல்லைன்னா வந்து நீங்கள் 999 ஃபோன் பண்ணிட்டு போகணும். ஸோ இதில் போட்டிருக்கு உங்களோட வேர்ஸ் ஆச்சுன்னா இந்த எல்லோ, கிரீன், ஆம்பர், ரெட். ஆம்பர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே எழுதியிருக்கு கீழே பாருங்க. இன்க்ரீஸ் மை ப்ரிவென்டர் இன்ஹேலர். நீங்கள் ஸ்டெராய்டே அதிகமாக எடுக்கலாம், 4 வாட்டி எடுக்கலாம். அதிகமாக இருக்கு உங்களோட ஆஸ்மா வேர்ஸ் ஆகுறச்சு. ரிலீவர் எத்தனை வாட்டி எடுக்கலாம், எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு எத்தனை பஃப் எடுக்கலாம், இதெல்லாம் எழுதியிருக்கு இதில். ஸோ யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் இட் குவிக்லி. இன்னும் மோசமாச்சுன்னா யூ நீட் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஏன் இது உங்களுக்கு பர்சனல் ஆஸ்மா ஆக்ஷன் பிளான். மெயினாக வந்து உங்களோட ஆஸ்மா நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது பெட்டர். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ஜிபிட்ட போய் ஒரு ஆஸ்மா ரிவ்யூ வச்சுக்கணும். யூஸ்வலாக ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு நாங்களே லெட்டர் அனுப்புவோம், ரிமைண்டர் அனுப்புவோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆஸ்மா ரிவ்யூ, யுவர் ஆஸ்மா ரிவ்யூ ப்ளீஸ் கம். ப்ளஸ் ஆஸ்மா இருக்கவங்க வந்து ஃப்ளூ ஜாப்லாம் போட்டுக்கணும் இந்த வின்டர் டைமில். ஏன்னா ஏற்கனவே ஆஸ்மா இருந்து கோல்டாக வந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் ஆஸ்மா வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க ஃப்ளூ ஜாபெல்லாம் போட்டுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஆஸ்மா ரிவ்யூவில் என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னா, நீங்கள் இன்ஹேலரை ஒழுங்காக யூஸ் பண்ணுறீங்களா, உங்களோட பர்சனல் ஆக்ஷன் ஆஸ்மா ஆக்ஷன் பிளானை வந்து இன்னொரு தடவை பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம், இந்த ஆஸ்மா ஆக்ஷன் பிளானை இன்னொரு தடவை they will go through this because it cannot be the same throughout your life. அதுக்கப்புறம் உங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஆஸ்மா ரிவ்யூ நர்ஸை பார்க்க போகும்போது you have to take your, if you have a peak flow diary, take it and take all your inhalers, take it with you. அவங்களுக்கு வந்து they get a longer time. அவங்களுக்கு வந்து 20 minutes கிட்ட கொடுப்பாங்க. எங்களுக்கு 10 நிமிஷம் தான் அப்பாயின்மெண்ட் ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு. நர்ஸஸ்க்கு வந்து 20 minutes கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ யூ ஹாவ் அ லாங்கர் டைம் டு கோ த்ரூ திஸ். ஸோ நீங்கள் ஆஸ்மா ரிவ்யூ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஆஸ்மாவில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அது ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்து 2-3 நாளைக்குள்ளே நீங்கள் ஹாவ் டு கெட் அ ரிவ்யூ. யூஸ்வலாக எங்களுக்கு லெட்டர் வரும், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னு. அதை பார்த்தோன்னா நாங்களே அந்த அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் உங்களுக்கு வந்து எங்கள் ஜிபி கம்ப்யூட்டரில் வந்து நாங்கள் செக் பண்ணலாம் இந்த பேஷண்ட் வந்து ஒரு வருஷத்தில் எத்தனை வாட்டி இந்த ப்ளூ இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கேப்சர் பண்ணி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆட்டோமேட்டிக்கல் லெட்டர் அனுப்புவோம். ஓகே, நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ளூ இன்ஹேலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. இல்லை ஒரு வருஷத்தை நீங்கள் 6 வாட்டி ப்ளூ இன்ஹேலர் வாங்கியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து உடனே ரிவ்யூ பண்ணணும். இல்லைன்னா நாங்கள் அந்த மெடிக்கேஷன் டோஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொஞ்சம் இந்த ஸ்டெராய்டு வந்து நாங்கள் இந்த ஸ்டெராய்டு பதில் இந்த இன்ஹேலர் கொடுத்துருக்கோம், நாங்கள் வேறு காம்பினேஷன் இன்ஹேலர் கொடுத்துருக்கோம்னா நாங்கள் செஞ்சு 1 இல்லை 2 மாதத்துக்குள்ளே திருப்பி உங்களை நாங்கள் பார்க்கணும். ஆஸ்மாதிக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு சூப்பராக எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குதுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை. நன்றி நன்றி தீபா. இன்று அழகாகவே நல்ல ஒரு விளக்கத்தோட நாங்கள் ஆஸ்மா, நீங்க ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் பத்தி கேட்டீங்கல்ல. ஸோ ஃபுட் வந்து என்ன சொல்றது, அதே நான் போன தடவை இந்த கொலஸ்ட்ரால் சொன்ன அதே விஷயம் தான். அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும். ஆஸ்மாலே இன்ஃப்ளமேஷன், உங்களோட ஏர்வே அதிகமாக இன்ஃப்ளேம் ஆகிறதால உங்களுக்கு ஆஸ்மா வருது. ஸோ நீங்கள் அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கிற ஃபுட் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு அது நல்லதில்லை. அதனால ஆஸ்மா வராது, பட் ஆஸ்மா இருக்கவங்க அதை சாப்பிட்டா அது உங்களுக்கு நல்லதில்லை. ப்ளஸ் எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உங்களோட அதை செய்ய செய்ய உங்களோட லங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ உங்களால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எக்ஸசைஸ் செய்ய முடியும். அப்புறம் உங்களோட அந்த லங்கில் இருக்க இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும், உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், உங்களுக்கு மென்டல் ஹெல்த் அதிகமாக இருக்கும், நல்லா தூங்குவீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஆஸ்மா கண்ட்ரோலுக்கு இம்பார்ட்டன்ட். இன்னும் நான் இதில் ஒன்று போடல, விட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆஸ்மா கண்ட்ரோல். இந்த யூகேல பார்த்தீங்கன்னா
அதாவது பீப்புள் ஆஃப் கலர், கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து விட்டமின் டி வந்து உங்களுக்கு சன்லைட் தேவை. இந்த நாட்டில் பெருசாக சன்லைட் இல்லை பாதி பாதி மாசத்துல. ப்ளஸ் வந்து உங்களோட ஸ்கின் டார்க்காக இருக்குன்னா அது வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ண விடாது. இட் இஸ் தேர் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் சன் டேமேஜ். ஏன்னா நம்ம ஏன் ஸோ சன்லைட் இல்லைன்னா சன்லைட் நம்பர் 1 சன்லைட் இல்லை, நம்பர் 2 வந்து சன்லைட் இருந்தாலும் அது பெருசாக அப்சர்வ் பண்ண விடலைன்னா உங்களோட பாடி எப்படி மேனுஃபேக்சர் பண்ணும் விட்டமின் டி? ஸோ இந்த ஊரில் எல்லாருமே வெள்ளைக்காரங்க கருப்பு எல்லாருமே வந்து கருப்பு ப்ரௌன் எல்லாருமே வந்து அக்டோபர் டு ஏப்ரல் சன்லைட் கம்மியாக இருக்கிற டைமில் எல்லாருமே விட்டமின் டி எடுக்கணும், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். நம்மள மாதிரி ஆளுங்க வருஷம் ஃபுல்லாக எடுக்கணும். we need to take it every single day throughout the year because vitamin D வந்து it's important for immune system control, inflammation control. so vitamin D வந்து eczema control, psoriasis control, asthma control எல்லாத்துக்கும் ரொம்ப important. நன்றி. நான் நினைக்கிறேன் அடுத்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறேன். நன்றி நன்றி டாக்டர் தீபா அவர்கள். நடாமோகன் அண்ணா நினைக்கிறார் பார்த்துட்டு எங்களோட நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். நடாமோகன் அண்ணா வர்றீர்களா? கடைசியில் வந்து முக்கியமான கேள்வியை கேட்டுவிட்டாரு. நிறைய கதைக்கு இருக்குது, ஆனால் நேரம் போயிட்டுது. பாட்டும் இருக்கா? தொடரலாம். இல்லை அது இல்லை, சும்மா ஒரு தமாசுக்காக கேட்குறேன். கலர் கம்மியாக இருக்கிறவங்கண்ட எது கலர், எது சரியான மனிதனின் கலர், அதில் கொஞ்சம் சர்ச்சையாக இருக்குது எனக்கு. கலர் கம்மினா நான் காகேஷியன்ஸ். கலர் என்ன எது மனிதனின் கலர்? அது மெலனின் பிக்மெண்ட், அவ்வளவுதான். அதுதான் நான் வந்து கலர் அழகெல்லாம் பத்தி பேசல, மெலனின் பிக்மெண்ட் பத்தி பேசுறேன். காகேஷியன்ஸ்னா வெள்ளைக்காரங்களுக்கு, அவங்களுக்கு வந்து அவங்களோட மெலனின் வந்து இட் இஸ் டிசைன் டு கேப்சர் as much sunlight as possible. ஏன்னா அவங்க இந்த ஊர்ல இருக்காங்க. மிச்சவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து ஹாட் கண்ட்ரில இருந்து வந்திருக்கோம். நமக்கு வந்து எக்கச்சக்கமா சன்லைட் இருக்கு. ஸோ அதிகமா சன்லைட் வந்து நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகும். அதனால நம்மளோட ஜீன்ஸ் எப்படின்னா அது தேவையான அளவுக்கு மட்டும் அப்சர்வ் பண்ற அளவுக்கு நமக்கு கலர் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் கலர்னு சொன்னது மெலனின் பிக்மெண்ட்டை சொன்னேன். ஓகே சரி. அப்போ நான் கலராக இருக்குன்னா இல்லையா? உங்களோட நான் கலர்ன்ற விட உங்களை விட நான் வந்து மெலனின் எனக்கு அதிகமாக இருக்கு. சரி. மெலனின் பிக்மெண்ட் டீப்லி பிக்மெண்டட் மெலனின் பிக்மெண்ட். இந்த கருத்தே சர்ச்சை ஆயிருமோன்னு பயந்துட்டேன் கடைசியில். சர்ச்சை இல்லைங்க. நான் யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்க்கு சொல்றது வந்து இந்த ஜெனரல் ஏஷியன்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன்ஸ் we should be taking vitamin D throughout the year. ரைட். ஓகே. அது சூரியன் நீங்கள் டாக்டர் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவீங்க விட்டமின் டிக்கும், பிறகு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். அது சன்னில் இருந்தே எடுத்துக்கொள்ளலாமே தேவையான அளவுக்கு. தண்ணி இருந்தா தானேங்க பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க ரொம்ப சன் வந்ததுன்னா உங்க ஸ்கின் டேமேஜ் ஆயிடும். அவ்வளவுக்கு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு வராது போறது இல்லையா? அது சரி. விட்டமின் டி எடுக்க சொல்றவங்கள இல்ல இப்ப இங்கிருந்து வந்து உண்மையிலேயே இது நீங்க வந்து கண்ட்ரோலை பற்றி தான் பின்னாடி நிறைய பேசிட்டு இருந்தீங்க. ஆனா இது கியூரபிளா இல்லையா? இல்ல கட்டாயம் இல்ல. இட்ஸ் a lifelong condition. என்னுடைய எனக்கு அடுத்த தங்கச்சி ரொம்ப சிக்கல் பட்டாங்க. ஒரு 3 மாசத்துக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியே இருப்பாங்க ஓட்டில். அவங்க விடாப்பிடியா நோர்வேக்கு பயணிச்சாங்க சின்ன வயசுல, ஒரு 18 வயசுல படிக்கிறதுக்காக. இப்போ கனடாவில் இருக்கிறாங்க. நோர்வேல வந்ததுக்கு பிறகு அவங்களே மறந்துட்டாங்க தனக்கு ஆஸ்மா இருந்தது. க்ளீன் ஏருங்க, க்ளீன் ஏர். இப்போ நான் இந்தியன். ஸோ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இப்போ அடிக்கடி இந்த நியூஸில் வரும், டெல்லியில் வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. டெல்லியில் இருக்க ஏரை சுவாசிட்டிங்கன்னா ஒரு 10 சிகரெட்டுக்கு ஸ்மோக் பண்ணுறதுக்கான சமானம்னு போட்டிருப்பாங்க. டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆஸ்மா இருக்குது, ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன். இல்லை நான் சொல்கிறேன், இப்போ இவங்களுக்கு அது மாறிட்டுது. இப்போ இந்த வரலாற்றுலேயே அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இப்போ ஆஸ்மா மாறல. அவங்களுக்கு வந்து அது கண்ட்ரோலில் இருக்குது, தங்களோட பாடியே அதை கண்ட்ரோலில் வச்சு. ஆனால் ஓகே, ஆனால் எந்த மெடிக்கேஷனும் இல்லை, அவங்க சிரமப்படுறதும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கான்னு. இப்போ டயபெட்டிஸ் டெஃபினட்டாக அதை கண்ட்ரோல் தான் பண்ணலாம், அதுக்கு கியூரபிள் இல்லை. அதே போல தான் ஆஸ்மான்றீங்களான்னு தான் நான் கேட்டேன். எஸ் தட்ஸ் ரைட். ஆஸ்மா, சோரியாசிஸ். அப்போ இந்த யோகாவில் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அது நம்ம முன்னாடியர்கள் அப்பவே கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க, சயின்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. உங்களை மாதிரி இங்கிலீஷ் மருத்துவ டாக்டர்ஸ் அது அலௌடா? நீங்க யோகா எல்லாம் ப்ரோமோட்? நான் எல்லாருக்கும் சொல்றது யோகா பண்ணுங்கன்னு. என்னோட அம்மா வந்து எங்க அம்மா வந்து she 77 now. அவங்களுக்கு 73 வயசு இருக்கும்போது கோவிட் வந்தது. அவங்களுக்கு 2 வாட்டி வந்திருக்கு கோவிட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப மூச்சு விடலாம் கஷ்டப்பட்டு
லைக் கோவிட் வந்ததால கஷ்டப்படல, கோவிடோட செக்வலே. அதனால அவங்களோட லங்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிச்சிருச்சு. அவங்க அடிக்கடி மூச்சு வாங்கும், இந்த மாதிரி இன்ஹேலர் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. பட் அவங்க ஆஸ்மாலாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வே த லங்ஸ் ரியாக்டட் டு கோவிட். பட் அவங்க தினம் யோகா பண்ணுவாங்க. காலையில எழுந்த உடனே மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க, மூக்கடி பண்றது, இப்படி பண்றது, வாயை ஊதுறது, தடிக்கு ½ ஏறி இறங்குவாங்க, குனிஞ்சு நிமிருவாங்க, எல்லாம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு. நீங்க கூட என்ஹெச்ல அதிகமாக ஃபைட் பண்ணி இந்த யோகாவை ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே அக்செப்ட் பண்ணினீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். காசு இல்லைங்க, காசு வராது, அதனால என்ஹெச்எஸ் ஓகே பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப தவறு தானே. சரி, இருந்தாலும் நிறைய தகவல்கள். ஆனால் இந்த அறிகுறி, அதுக்கான ஆரம்பம், தேவை, அத்தனையுமே சிறப்பான விவரங்கள். நீங்கள் எல்லாமே அழகாக பண்ணியிருந்தீங்க. அதில் நான் சண்டை பிடிச்சா அப்புறம் உங்களுக்கு தப்பாயிரும். எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பா, அதுதான் என்னுடைய பக்கம். ஒரு மாற்று வழி இருக்குமா என்றதை தான் யோசிச்சுட்டு பேசி. இப்போதைக்கு இல்லைங்க, மேபி 20 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப சயின்ஸ் முன்னேறிட்டே வருது. ஸோ ஒரு காலத்துல இப்போ ஹெச்ஐவி ஒரு காலத்துல ரிவர்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஹெச்ஐவி ஒரு லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க டயபெட்டிஸே நீங்க ரிவர்ஸ் பண்ணலாம். So things have changed, things are moving. So நீங்க 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா they might have found a disease where they can reverse it. Who knows? இந்த ஏஐஏ ஏதாவது தூக்கி போட்டுருமோன்ற பிரச்சனை இருக்குது. அது விரைவாக அது சரி வரல. மற்ற இன்னும் ஒரு கடைசி தகவல், எங்களுக்கு அடுத்த மீட்டிங்கும் இருக்குது. இப்போ ஹொலண்டில் அங்கே சீசைட் பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கம் கடல் மட்டம், ரோடு அடுத்த பக்கம் உயரமாக இருக்கும். அப்படி அந்த ஏரியாவுக்கு போவாங்க கரவன் ஹாலிடேஸ் எடுத்து. அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வருவாங்க. அந்த சீசைட் ஏர் வெரி வெரி பியூரிஃபைட். அப்படியான விஷயங்கள் வச்சு கடைபிடிக்கலாம் நாங்கன்றது உண்மைதான். மருந்து மட்டும் இல்லை, நீங்க சொன்னதுல தகவல் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க எனக்கு. மருந்து மட்டும் இல்லை, நம்மளோட என்ன சொல்றது, என்வாயன்மெண்ட், அண்ட் அப்புறம் நம்மளோட உடல்நிலை நம்ம பார்த்துக்கிறது, சாப்பாடு, எக்ஸசைஸ் எல்லாமே சேர்த்துதான் கண்ட்ரோல் பண்ணும். எதுக்குமே ஒரே ஒரு மேஜிக் பில் கிடையாது. நிச்சயமா பார்க்கலாம். நிச்சயமாக இன்னும் ஒரு தலைப்பில் இது பயனுள்ளதாக இருக்கும். லண்டன் தமிழ் ரேடியோடாகவும் இணைந்திருந்தோம். அதேவேளை மீளலைகளிலும் யூடியூபிலும் திருப்பி இதை கொண்டு வருவோம். நிறைய பேருக்கு பயனுடையதாக இருக்கும். ஏதாவது கேள்விகள் யாராவது கேட்க இருந்தால் தயவு செய்து எங்களை ஏதோ ஒரு தொடர்பு கொள்ளுங்கள். டாக்டர் தீபா அவர்களோடு ஜீவா அவர்களது ஜீவாவின் தேடல் நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக அனுப்பி வைக்கிறோம். மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. ஜீவா அவர்களே, நீங்கள் உங்கள் தொகுப்பை தாருங்கள். நன்றி. நன்றி நன்றி டாக்டர் பிரதீபா அவர்கள். அழகாக எங்களுக்கு இன்றைக்கு பல விளக்கங்களை தந்தீர்கள் அஸ்மாவை பற்றி. மீண்டும் ஒரு முறை லண்டன் தமிழ் ரேடியோ அண்ட் FA தமிழ் டிவிக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த மாதம் தீபாவின் தேடலில் ஊடாக இன்னும் ஒரு தலைப்பில் டாக்டர் தீபாவுடன் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.